கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் சாம்பர் புதன்கிழமையை கொண்டாடுவர். மத்தேயு 4:1-2 பிசாசானவன் இயேசு சுவாமியை சோதிப்பதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவரும் பிசாசை எதிர்த்து ஜெயிப்பதற்காக பிதாவினிடத்துல 40 நாள் கடினமான முறையில் உபவாசம் இருந்தார். அவர் தண்ணீர் அருந்தவில்லை, எந்த ஒரு உணவு பதார்த்தங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவரை அதிகமாக கிட்டி சேர வேண்டுமானால் உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அவரே நம்முடைய பிதாவின் மகனே நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் பிசாசின் கரங்களில் விழுந்து நொறுங்கி போகாதவனும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக உபவாசம் இருப்பது மிகவும் அத்தியாவசியமானது. அதுவும் இந்த சாம்பர் புதன்கிழமை என்பது ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்த அந்த உபவாச நாட்களை நினைவு கூறத்தக்கதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தங்கள் மேலே சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு அவர்கள் உபவாசம் இருப்பார்கள், தங்களுடைய துக்கத்தை தெரிவிப்பார்கள். இதை அவர்கள் நினைவு கூறுவதுமாக சாம்பர் புதன்கிழமை என்று அனுசரிக்கின்றனர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிசாசை ஜெயிப்பதற்காக, நாமும் பிசாசனுடைய வன்கண் பொறாமை ஆவி எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் பெறுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? உபவாசம் இருக்கிறார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய சீசர்கள் உபவாசம் இருப்பதில்லை. ஆனால் நம்மை ஆண்டவர் இந்நாட்களில் இன்னும் அவரிடத்தில் நெருங்கி சேருவதற்காக உபவாசம் இருக்க அழைக்கிறார். பிசாசானவன் அவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறவனாக அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இந்த பிசாசின் கரங்களில் அமிழ்ந்து மாண்டு போகாத வண்ணம் இருப்பதற்காக ஆண்டவர் இன்னும் நெருங்கி கிட்டி சேர இந்த உபவாச நாட்களை நமக்கு கிடைக்கும் நேரமெல்லாம் அவரோடு பாடல் பாடி நெருங்கி வேதம் வாசித்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சேரும் பொழுது பிசாசினுடைய உத்தரங்கள் நமக்கு அநேகமாயிரமாக நம்மை தொடர்ந்து வரும். ஆனாலும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கரத்துல நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த பிசாசை பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீ விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் நெருங்கி உபவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார். உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று மத்தேயு 6:16 18 வரையும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து நம்முடைய உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணமாக காணப்படாதவாறு நம் உபவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசம் நமக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தெரியப்படுத்தியதாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உடலை நாம் வருத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை அண்ட முடியாது. நம்மை சுற்றிலும் ஆவியானவருடைய அக்கினி மதில் நம்மை சுற்றிலும் காணப்படும் பொழுது நாம் எல்லா காரியங்களையும் தீமையான பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்யும் எந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி தம்பட்டம் பிடித்துக் கொள்ளாதவர்களாக தான் இருப்பது யாருக்கும் தெரியாத வண்ணம் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும் வண்ணம் காணப்பட்டு ஒருவேளை ஒதுக்கினாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நான் சாப்பிடாமல் ஒதுக்கினாலும் சரி, அந்த உணவு பதார்த்தங்களுக்கு தேவையான அரிசியோ பருப்போ எதுவாக இருந்தாலும் அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் உண்ணாமல் இருப்பதே நம்முடைய உடலை வருத்துவது மட்டுமல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துவதாகவும் காணப்பட வேண்டும். அதனால் இருக்கும் காலங்களில் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உபவாசம் இருப்பது நல்லது. ஆனால் அந்த உபவாசத்தின் நிமித்தமாக நம்முடைய உடலுக்கு ஊறு விளைவிக்காத பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நாம் உபவாசம் இருந்தால் இப்படி ஆய்ப்படான்னு சொல்லி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாத அப்படிக்கே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக உபவாசம் இருக்க வேண்டும். இந்த 40 நாட்களும் நாம் ஆண்டவருடைய இன்னும் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு அவருடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த உபவாசத்தை நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தருவாராக. ஜெபம்.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திரிக்கிறோம்ப்பா. எந்த டேஸின் ஆரம்ப நாட்களிலே அப்பா நாங்கள் உண்மை இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக எங்களை நீ பலப்படுத்தும், பக்குவப்படுத்து ராஜா. என்னுடைய இருதய மூக்கு முன்பாக தெளிந்த பெட்டகமாக காணப்பட உதவி செய்யும்பா. நாங்கள் உண்மைக்கு முன்பாக என்றைக்கும் ராஜா அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நேக ஆத்துமாக்களை உடைய சமூகத்தில் சேரத்தை கூட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யும்பா. விசேஷமாக இன்றைய நாள் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றிப்பட்டு உடைய பலத்தால் இதை கட்டி காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக உங்களுக்கு இருந்து எங்கள் குடும்பம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரோம் ராஜா. தகப்பனே பல்லாணி பார்வைக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொருட்படுத்திக்கணும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென்.